அது சுழப்ப உள்ளது ஏரியால வந்து உட்காந்துருக்குது. ஒன்னும் இருந்தா மலை மாட்டு மாதிரி இருக்காரா? இருந்தாலும் கெட்டு போகக்கூடாது. சரி சரி பார்த்து போங்க. தண்ணி இருக்கு வடிக்க போறீங்க. அப்பா வீட்டு எஸ்கேப் எந்த சைட்ல பார்த்தாலும் பெருசா இருக்காரு. எப்போடா போயிட்டாரு. அவ்வளவுதான் ரவி என்ன நல்ல ஜெயில நல்லா தப்பிச்சோம். இல்லைன்னா நம்ம ஒருவன் முதலாளி தன்மேல் நிற்கிறான் குண்டு தக்காளி. கீழே விழுந்தான் நான் காலி எனவே விட மாட்டான் என் பங்காளி. தன்னில மிதக்க கப்பல் எதுக்கு என் நண்பன் குண்டு தக்காளி இருக்கானே அதுக்கு நம்ம ஓடி போயிடறான். ஃப்ரேம் பாருங்க ஃப்ரேம் பாருங்க. பாஸ் பாஸ் என்னையா பால் கடையில விலையெல்லாம் குறைச்சிட்டான் பாஸ். விலைய குறைச்சு? ஆமா பாஸ். விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினே கட்டிங் முதற்கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன இது? I've seen this one. This is a class. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சொன்னா கேளு. சரிம்மா எனக்கு புரியறது. ஆனா பாரு எப்போ ஆனாலும் அவர் உன்னை விட்டுட்டு போவாரு. நான் சொல்றது கேளு. வேண்டாம். அந்த பாரு அந்த பச்சை குழந்தைகளை பாரு பண்ணாதே. அரசிங்க உட்காருங்க. எல்லாமே சிவையிலே நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆண்களும் பொம்பளைங்களை கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? நான் என்ன பண்ணனே என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்ட கேஸ் ஆயிடுவேன். அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். என்னோட கணவர் தான் இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நானும் அதை உணரணும். அந்த அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன். நீயும் ஒரு சாதாரண பெண் இல்ல. ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவ இல்ல, நீயும் அதுவாதான் இருக்கு அப்படின்னு என்னைய உணர வைப்பதற்காக என் கணவரோட உடல் வந்து 2019 ஹார்ட் அட்டாக்கால உடல் விடப்படுது. சத்தியம் ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது. அந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாம் ரோஹிதா தெரியலாம். ஐயோ ஐயோ. அந்த உருவமும் பேரும் வேணா வேற இருக்கலாம். உள்ள இருக்கிற தன்மை அரசோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியா தான் இருக்காங்க. அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும். ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் மறுபிரிவை எடுத்தாவது நான் உங்ககிட்ட வந்து சேருவேன்.
அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும், அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும், அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும். ரோகிதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பரிபூர்ண அருளை மக்கள் பெற முடியும்? வர மக்கள் உணர்ந்துட்டு தானே இருக்கு. இத நீங்க ரோகித்துன்னு சொல்றீங்க, இத எல்லாருமே கூடிய சீக்கிரம் இது அரசு தான். அந்த அரசும் யாரு? அன்னபூரணி யாரு? அரசு யாரு? அப்பாற்பட்ட சக்தியா தான் இருக்காங்கிறத காலம் பறைசாட்டும். ஒரு மாதிரி அரசு தன்மையா முழுசா பரிபூர்ணமா உருமாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது முன்னாடி வரையும் சாதாரணமா ரோகிதா இருந்த எல்லாம் வந்து என்கிட்ட இருந்தும் அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்பதான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் சோசியல் மீடியால, இந்த மாதிரி இந்த நாள்ல நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு. எனக்கு திரும்ப வந்து அரசு வந்து திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வேணா நாங்க புதுசா இருக்கலாம், எங்க சொன்னேன் 5 வருஷம் முன்னாடி நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஆனா எங்களுக்கு இது வந்து எந்த புதுசுமே இல்லை. அந்த அன்னைக்குதான் நானும் அரசு அந்த உடல்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள், அதனால அதே நாள் தான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.